Blue Star High Secondary School. This is your 10th standard biology class. Today we are going to talk about the environmental management. In the last video we have discussed the solar energy. So in this video we are continue the next topic in this non-conventional alternative energy resources is biogas, shell gas, wind energy, water energy and tidal energy. Here they are given a page number also. First one, biogas. Okay, let me see that what is a biogas. Here a biogas, a bio which mean a what? Living. Okay va? Gases na ஒரு திங்ஸ்ல இருந்து எவாபரேட் ஆகிற கேஸஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? Here their gases are used in the form of fuel யூஸ் பண்ணுறாங்க. They use for a living. Here it is produced by the decomposition of animal wastes. Decomposition which mean a what? சிதைவடையதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? That is decomposition. யூஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மூலமா டீகம்போஸ் ஆகிறதா என்னது டீகம்போசிஷன் சொல்லுவாங்க. Here animal waste மோஸ்ட்டாக பார்த்தோம்னாக்கா கவுடங் அண்ட் பிளான்ட் வேஸ்டஸ். ஓகே, அனிமல் அண்ட் பிளான்ட் இஸ் எ லிவிங். அதோடைய வேஸ்டஸ்லேருந்து தான் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா பயோகேஸஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா. ஓகே, இட் ஹெட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். இட் இஸ் ஆல்சோ காமன்லி கால்ட் கோபார் கேஸ். இதுக்கு இன்னொரு நேம் காமனாக என்ன சொல்கிறாங்கன்னா கோபார் கேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸ்டார்டிங் மெட்டீரியல் யூஸ்டு டு கவுடங் which is mean of kobar in Hindi. Kobar na கவுடன். ஓகேடா. ஸோ தட் இஸ் வை தேர் கிவன் அ நேம் ஆஃப் கோபாரை தான் ஸ்டார்டிங் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறதுனால தேர் கிவன் அ நேம் ஆஃப் கோபார் கேஸ். ஹியர் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் ப்ரெசன்ஸ் இருக்காமல் டீகம்போசிஷன் ப்ராசஸ் நடக்கும். அப்போது எமிட் ஆகிற கேஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா பயோகேஸ்ன்னு தே ஆர் ஜஸ்ட் இண்டிகேட் ஹியர். ஹியர் தஸ் கிவன் அ யூசஸ் ஆஃப் பயோகேஸ். ஜஸ்ட் see this. This is the a typical biogas plant. Biogas plant எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க which mean here this is the what? Dung, that is the cow dung and water. Here they are poured here. A gas holder. இங்கே என்ன ஆகுமா அதில் எமிட் ஆகிற கேஸ் எல்லாமே இங்கே ஹோல்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஓகே, அண்ட் ஹியர் ஸ்டெச் they are emitting the gases to this pipe. Okay, here it is used in the fuel for cooking. இது என்னவா யூஸ் பண்ணுறாங்க, நம்ம கேஸ் எல்பிஜி கேஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்கு அடிஷ்னலாக இந்த பயோகேஸை ஃபியூவலாக யூஸ் பண்ணலாம் ஃபார் குக்கிங்காக. அண்ட் இட் இஸ் யூஸ்டு டு ரன் மோட்டார்ஸ் அண்ட் பம்ப் செட்ஸ். மோட்டார்ஸ் அண்ட் பம்ப் செட்ஸில் நம்ம இந்த கேஸை யூஸ் பண்ணி கூட பெட்ரோல் அதுக்கு என்ன பண்ணுவாங்க, பெட்ரோலோ இல்லாட்டா கெரோசினோ ஊற்றி அந்த ஜெனரேட் பண்ணுவாங்க இல்லையா கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை, அதுக்கு பதிலாக அடிஷ்னலாக பயோகேஸை யூஸ் பண்ணலாம் மோட்டார் பம்ப்லையும் அண்ட் motor and pump set. And here it is used to generate the electricity also. This biogas are used to produce the electricity also. Okay, so these are all the some uses of biogas. And here and next one is the advantages of biogas. In the biogas la enna advantages? It burns without smoke and therefore causes less pollution. இது burn பண்ணுறது without smoke இருக்கிறதுனால it causes the less pollution automatically. அதுவே நம்ம ஒரு நம்ம எல்பிஜி கேஸை பேர்ன் பண்ணனாக்கா they are emit some harmful gases which they are affect to the ozone layer also. ஓகேவா? and here an excellent way to get rid the organic waste like bio wastes and sewage material. நம்ம ஆர்கானிக் வேஸ்ட்டையும் அந்த பயோ வேஸ்ட்டையும் வேஸ்ட் அந்த லேண்ட் ஏரியாஸில் அந்த ரோட் சைடில் போட்டோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக they may cause some டிசீஸ் காசு ஆகும் இல்லையா, அதுலேருந்தும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த பயோகேஸ் மூலயமா ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம என்ன அதை கன்வெர்ட் பண்ணிட்டோம், பயோகேஸை கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? அண்ட் ஹியர் லெஃப்ட் ஓவர் தி ஸ்லரி இஸ் எ குட் மேனுவர் ரிச் இன் நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ். அப்போது லெஃப்ட் ஓவர் தி ஸ்லரி விச் மீன் இந்த பயோகேஸ் எமிட் ஆனதுக்கு அப்புறம் அதுலேருந்து வெளியே வருது இல்லையா வேஸ்டான மெட்டீரியல்ஸ், அதில் ரிச் சோர்ஸ் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ் இருக்குமா, அப்போ நம்ம அதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம், சாயில் ஃபர்டிலிட்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்கடா. Okay, and here it is safe and convenient to use. It can reduce the amount of greenhouse gas emitted. ஓகேவா? க்ரீன்ஹவுஸ் கேஸ் எமிஷனும் எப்படி இருக்குமா ரொம்ப லெஸ்ஸராக இருக்கும். ஓசோன் லேயரில் எந்த டேமேஜும் அவ்வளோவா இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ திஸ் ஆர் ஆல் தி சம் அட்வான்டேஜஸ் ஆஃப் பயோகேஸ். ஜஸ்ட் ரைட் இன் யுவர் கிளாஸ் ஆஃப் நோட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி ஷெல் கேஸ். ஸோ வி ஆர் கம்ப்ளீட் தி பயோகேஸ். பயோகேஸ்னால் என்னென்னு பார்த்தாச்சு, யூசஸ் என்ன பார்த்தாச்சு, அட்வான்டேஜஸ் முடிச்சாச்சு. ஓகேம்மா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி ஷெல் கேஸ். ஓகே, இட் பி மோர் அண்ட் ஷெல் கேஸ். ஹியர் ஷெல்னாலே என்னடா, ஷெல்னா அந்த ஓடுன்னு சொல்லுவோம் இல்லையா, தட் இஸ் தி ஷெல் கேஸ். ஹவ் இட் இஸ் ப்ரொடியூஸ்? ஹியர் ஷெல் இஸ் ரெஃபர்ட் ஆஸ் சாஃப்ட் ஃப்ரிம்லி ஸ்டாட்டிஃபைடு செடிமெண்டரி ராக். ஷெல் என்ன எது ரெஃபர் பண்ணுறாங்கன்னா ஒரு சாஃப்டான ஃப்ரிம்லி சாட்டிஸ்ஃபைடு செடிமெண்டரி ராக்னா
ஒரு மேல் படிவம் சொல்லுவாங்க இல்லையா, அடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு லேயர் மேலே இன்னொரு லேயர் இன்னொரு லேயர் இன்னொரு லேயர் அப்படி அடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் ஒரு ராக். அப்படி ஒரு லேயர் மேலே ஒரு செடிமெண்ட்டாக ஃபார்ம் ஆனதுனால தட் இஸ் தி சாஃப்ட் ஃப்ரிம்லி சர்டிஃபைடு செடிமெண்டரி ராக்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் தி compacting of a small old rock containing mud and minerals. அந்த சாஃப்ட் ஓல்டு ராக் எதனால ஃபார்ம் ஆச்சுன்னா மட்டுனாலையும் அண்ட் மினரல்ஸ்னாலையும் ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. சச் ஆஸ் குவாட்ஸ். குவாட்ஸ் அப்படின்னா என்னதுன்னா பல வண்ணங்கள் கொண்ட படிக்கற்கள்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் நம்ம யூஸ்வலாக அந்த படிக்கார கல்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி சேம் லைக் தட் இதில் மல்டி கலர்ஸ் இருக்கும். ஓகே, தட் இஸ் தி குவாட்ஸ். அண்ட் ஹியர் கால்சைட். கால்சைட்னா சுண்ணாம்பு கல்னு சொல்லுவாங்கடா. ஓகே, ஹியர் அ ட்ராப்டு பீன் அட் தி எர்த் சர்ஃபேஸ். இது எங்கே இருக்குமா, பீன் அட் தி எர்த் சர்ஃபேஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி ஃபியூவல் இஸ் எக்ஸாஸ்டட் பை தி டெக்னிக் இஸ் கால்ட் ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங். ஓகேம்மா, இந்த ஃபியூவலை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க, விச் மீன் எப்படி அவுட்டர் எடுக்கிறாங்கன்னா ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங் சொல்கிறாங்க. ஹைட்ரா விச் மீன் வாட்டர் மூலயமா ஃப்ராக்சரிங் அப்படின்னா அந்த ஷெல்ஸை கிராக்கர்ஸ் மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அதிலிருந்து just they are removing the gases. Okay, that is a hydraulic fracturing. Okay ma, and here this is an introduction about the shell gas, and next one is the environmental concern of a shell gas. Okay, here a shell is a drilling would affect the groundwater reserves. இந்த ஷெல்லை ட்ரில் பண்ணுறது மூலயமா இது எதை அஃபெக்ட் பண்ணுமா, கிரவுண்ட் வாட்டர். நம்ம இதே சொல்லியாச்சு, வேர் இட் இஸ் ப்ரெசென்ட்னா இட் பீன் அட் தி எர்த் சர்ஃபேஸ் ஆஸ் இட் இஸ் தி வாட்டர் ஆல்சோ ப்ரெசென்ட் இன் தட் எர்த் சர்ஃபேஸ், தட் இஸ் பீன் அட் தி எர்த் சர்ஃபேஸ். அப்போ இதை ட்ரில் பண்ணுறது மூலயமா இட்ஸ் தேர் அஃபெக்ட் தி கிரவுண்ட் வாட்டர் ஆல்சோ. ஓகே, விச் கேன் contaminated the drinking water resources and also affect the fertility of soil. அப்படி நம்ம ட்ரில் பண்ணோம்னாக்கா they may mix to this. இந்த கேஸ் என்ன ஆகிடும், அந்த வாட்டரில் மிக்ஸ் ஆகிடும். அண்ட் நாட் ஓன்லி தட் they are affect the soil surface, that is fertility of soil-ஐயும் affect பண்ணுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹியர் million gallons. Gallonsனா that is the measurement of large amount of liquid, that is the units of measurement. gallonsன்றது யாரு, சாரிப்பா, gallonsன்ற மீனிங் என்னதுன்னா யூனிட் ஆஃப் மெஷரிங் தி அந்த லிக்விட் இருக்கு இல்லையா, அது லார்ஜ் அமௌண்ட்டில் இருந்தால் அதில் மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு யூனிட் தான் கெலன்ஸ்னு சொல்லுவாங்க. ஆஃப் வாட்டர் இஸ் நீடட் டு பிரேக் தி ரிலீஸ் தி ஷெல் கேஸ். அப்போது நம்ம எட்டே சொல்லிட்டோம், வாட் இஸ் த மீனிங் ஃபார் தட், தட் இஸ் தி டெக்னிக். என்ன டெக்னிக் அந்த நேமுக்கு, ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங் இல்லையா. அப்போது அந்த வாட்டரை யூஸ் பண்ணி தான் அதை ட்ரில் பண்ணுறாங்க. gallons of water, million gallons of water யூஸ் ஆகும், அதாவது தேவைப்படுமா இந்த ட்ரில் பண்ணுறதுக்கு. ஓகேமா, ரிலீஸ் தி ஷெல் கேஸஸ் விச் இன் டர்ன் அஃபெக்ட் தி வாட்டர் டேபிள். வாட்டருடைய அந்த லெவல், வாட்டருடைய அந்த குவாலிட்டி இருக்கு இல்லையா, அதையுமே என்ன ஆகுமா, திவே அஃபெக்ட் சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் ஹியர் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி மோர் டு நோ இன் அ பேஜ் நம்பர் 321. India has identified 6 basins. Basins தான் அந்த கிண்ணம் சொல்லுவாங்க இல்லையா, basins லார்ஜ் அமௌண்ட்டில் இந்த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்கிறது ஏரியாஸ். basins as area of shell gas exploration. Here they are given us some area, that is the shell gas இருக்க ஏரியாஸ் கொடுத்துருக்காங்கடா. காம்பே, குஜராத், அஸ்ஸாம், அரகன், நார்த் ஈஸ்ட், அண்ட் ஹியர் கோண்டுவானா, சென்ட்ரல் இண்டியன், கிருஷ்ணா, கோதாவரி onshore, east coast, and here Kaveri onshore and Indo-Gangetic basins. Okay, so these are all the some areas of presence of shell gases. Okay, and here and next one is wind energy. So we are complete the shell gas, and next one they are given a wind energy. windனால என்னதுடா, காற்று இருக்கு இல்லையா, அதிலிருந்து எலக்ட்ரிசிட்டி எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது, that is the wind energy. Here the kinetic energy produced by the wind. kinetic அப்படின்னா என்னது, இயக்க விசை சொல்லுவாங்களே, that is the kinetic. ஓகேவா, அது எதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா விண்ட் எனர்ஜிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. டியூ டு தி ஹை ஸ்பீடில் விண்டு வர்றதுனாலையோ தட் கேன் பி கன்வெர்ட் ஆன் தி மெக்கானிக்கல் பவர் பை தி விண்ட் டர்பைன். அது என்னவா கன்வெர்ட் ஆகுதா, மெக்கானிக்கல் பவராக கன்வெர்ட் ஆகுது, அது எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் ஆகுது இந்த விண்ட் டர்பைன் மூலயமா. நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, விண்ட் டர்பைன் வந்து ஒரு லார்ஜர் மவுண்டைன் ஏரியாஸ்லேயோ அந்த சைஸில் மோஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த சைடில் பார்த்தோம்னாக்கா இந்த விண்டோடைய ஸ்பீட்ஸ் வந்து ஹை லெவலில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அந்த டர்பைன்ஸை யூஸ் பண்ணி என்ன ஆகுறாங்க, ஜஸ்ட் தே ஆர் ப்ரொடியூஸ் தி எலக்ட்ரிசிட்டி. அண்ட் ஹியர் தி ரொட்டேட்டரி மோஷன்ஸ் ஆஃப் அன் விண்ட் மில் ப்ரொடியூஸ் தி wind energy. விண்ட் மில் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்களா, அந்த ரொட்டேட்டரி மோஷன்ஸ் மூலயமா விண்ட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் ஹியர் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி டூ யூ நோ பார்ட் இன் பேஜ் நம்பர் 321. The world's largest and tallest wind turbine is suited in Hawaii.
ஓகேம்மா. என்ன சொல்கிறாங்க, இந்த வேர்ல்டில் லார்ஜஸ்ட் அண்ட் டாலஸ்ட் விண்ட் டர்பைன் எங்கே சூட்டடாக இருக்குன்னா ஹவாயில் இருக்குன்னு சொல்கிறாங்கடா. ஓகே, ஜஸ்ட் நோட் அண்ட் அப்சர்வேஷன் நோட். தே மே ஆஸ்க் இன் 1 மார்க்ஸ்டா. அண்ட் ஹியர் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி 1 wind turbine. அந்த 1 wind turbine எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னா 300 ஹோம்ஸ்க்கு தேவையான எனர்ஜியை வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுமா ஒரே ஒரு டர்பைன். ஓகேவா, ஜஸ்ட் நோட் இட் டவுன். அண்ட் ஹியர் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி windmill. Okay, here just see this is what windmill நீங்க ஏற்கனவே பார்த்திருக்கலாம். Okay, here windmill is a machine that convert the energy of wind into rotational energy. என்ன ஆகும், அந்த wind வந்து இந்த ரேஸ் அந்த பிளேட் இருக்கு இல்லையா, அந்த பிளேட் மேலே ஃபாலோ ஆன உடனே இது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகும். ஓகே, தட் இஸ் தேர் convert the energy of wind into rotational energy. rotational energy convert ஆகும் by a broad blade attached by the rotating axis. The broad blade attached by the rotating axis. இதான் rotating axis இதில் அட்டாச் ஆயிருக்கா, அது rotational எனர்ஜியை கிரியேட் பண்ணும் அந்த wind. When the blowing air sticks the blade of the windmill. அந்த blowing ஆன ஏர் இருக்கு இல்லையா, ப்ளோவிங் அப்படின்னு அந்த வீசும் காற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ப்ளோவிங்கான ஏர் வந்து இந்த பிளேட் மேலே பட்டதும் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த விண்டுமில்லை சுற்ற ஆரம்பிக்கும். சரியா, இட் எக்ஸ்ட்ராக்ட் தி ஃபோர்ஸ் அண்ட் காசஸ் தி பிளேட் டு ரொட்டேட். அந்த ஏர் வந்து பட்டதும் தேர் கிவன் அ ஃபோர்ஸ், அதனால் என்ன ஆகும், அந்த பிளேடு ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் பண்ண ஸ்டார்ட் ஆகும். தி ரொட்டேஷனல் மூமெண்ட் ஆஃப் தி பிளேட் ஆப்ரேட் தி ஜெனரேட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி இஸ் ப்ரொடியூஸ். அப்போது அந்த ரொட்டேட் ஆகிறச்ச என்ன ஆகுமா, ஜஸ்ட் தேர் ஆப்ரேட் தி ஜெனரேட்டர், இந்த ஜெனரேட்டரை ஆப்ரேட் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, தி எனர்ஜி அவுட்புட் ஃப்ரம் தி ஈச் விண்டுமில் இஸ் coupled together to get electricity and commercial on its commercial scale. ஓகே, அந்த எனர்ஜி அவுட்புட் எப்படி இருக்குமா, விண்டுமில்ல coupled together, ஒரு குரூப்ஸாக coupled together to electricity on the commercial scale அமௌண்ட்டில் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும் ஒரு விண்டுமில்னு சொல்கிறாங்களா. ஓகே, என்ன ஈஸி திங்ஸு, அந்த விண்டுமில் எப்படி ரொட்டேட் ஆகுதா, அந்த ஏர் வந்து இதில் ப்ளோ ஆன உடனே they are given us some ஃபோர்ஸ் கொடுக்குது. அதனால் இந்த பிளேட் என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக இந்த சென்ட்ரல் ஆக்சஸில் அட்டாச் ஆனது ரொட்டேட்டரி ஆக்சஸில் அட்டாச் ஆன பிளேடு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ரொட்டேட் பண்ண ஸ்டார்ட் ஆகும். அப்போ ரொட்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போது ரொட்டேஷனல் மூவ்மெண்ட் ஆஃப் தி பிளேட் ஆப்ரேட் தி ஜெனரேட்டர், இங்கே இருக்க ஜெனரேட்டர் ஆப்ரேட் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் தி வாட் windmill. And next one is the advantages of wind energy. What is the next one? Advantages of wind energy. Here wind energy is free, eco-friendly. eco-friendly அந்த சுற்றுச்சூழல் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல், and renewable source of energy also. Okay, and here it does not cause any pollutions. இந்த windmill-னால எந்த ஒரு காசஸும் இல்லை, just they are producing the electricity, they are not emit any gases, harmful gases. Okay, they do not cause any pollutions. And here expense on periodic maintenance is low when compared to the other power sources. எக்ஸ்பென்ஸ் ஆஃப் பீரியாடிக் மெயின்டெனன்ஸ், அது இயர்ஸ்க்கு என்ன பண்ணலாம், இயர்ஸ்க்கு தான் அதை சர்வீஸ் பண்ணுற சார்ஜஸ், அதான் பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் சொல்கிறாங்கடா. ஓகேவா, சர்வீஸ் பண்ணுற சார்ஜ் வந்து மற்ற ஒரு சோர்ஸஸை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப லோன்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் திஸ் ஆர் ஆல் தி சம் அட்வான்டேஜஸ் ஆஃப் விண்ட் எனர்ஜி. லெட் பி மூவ் ஆன் நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் எனர்ஜி இஸ் வாட்டர் எனர்ஜி. Here Earth's surface is covered with nearly 71% of water. What they say, the Earth's surface la 100% of water, and the percentage of land area irukna 71% என்னது வாட்டர்னால கவர்ட் ஆயிருக்கு. ஓகே, here harnessing the energy from the flowing of water can be used to produce the electricity. harnessingனா உற்பத்தி செய்ய சொல்லுவாங்க இல்லையா, that is harnessing the energy flowing of a water, இந்த ஃப்ளோ ஆகிற வாட்டர்லேருந்து என்ன ஆகலாம், used to produce the electricity சொல்கிறாங்க. here this technique to harnessing the water energy is called hydro power. ஹைட்ரோ பவர் சொல்கிறாங்க, ஹைட்ரோனா வாட்டர், அல்லது பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால they given a name of hydro power. Okay, here hydro power plant convert the kinetic energy. kinetic energy என்ன சொல்லியிருக்கோம், இயக்க ஆற்றல் சொல்லியிருக்கலாமா. kinetic energy of flow water, அந்த ஃப்ளோ ஆகிற வாட்டர் தான் kinetic energy. அந்த வாட்டர், அந்த ஃப்ளோ ஆகிற வாட்டரை என்னவா கன்வெர்ட் ஆகுமா, தட் இஸ் எனர்ஜி என்னவா கன்வெர்ட் பண்ணுமா, எலக்ட்ரிக் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். ஓகேமா, திஸ் இஸ் கால்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி. ஓகே, so this is an introduction about the water energy. And here next one is the tidal energy. What is the next one? tidal energy. tidalனா அந்த waves இருக்கு இல்லையா, இந்த waves யூஸ் பண்ணி எப்படி எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, that is the what
tidal energy. Here a tidal energy is the energy obtained from the movement of water. நம்ம வேவ்ஸ்லாம் இப்போ நம்ம சீயில் போதுன்னா வேவ்ஸ் போகும், அதே சேம் டைம் இந்த லேக்ஸ் எல்லாமே வேவ்ஸ் போகும் இல்லையா, அந்த வேவ்ஸை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஓகே, வாட்டர் டியூ டு ஓஷன் டைட்ஸ். Tides are the rise and fall of sea level caused by the combined effects of the gravitational force exerted on the ocean of the earth. இது எப்படி ஆகுதுன்னா அந்த டைட்ஸ் வேவ்ஸ் வந்து ரைஸ் ஆன் தி ஃபால் ஆஃப் sea level ரைஸ் ஆகிறப்போ இல்லை கம்பைன்டு எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிராவிடேஷ்னல் அண்ட் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்னாலையும் எக்ஸர்ட் பண்ணுறது, ஓஷனால் எக்ஸர்ட் பண்ணப்படுறது தான் என்ன தான் அந்த வேவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அந்த வேவ்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாமா எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தட் இஸ் வாட் டைடல் எனர்ஜி. அண்ட் ஹியர் நெக்ஸ்ட் ஒன் தே ஆர் கிவன் அட்வான்டேஜஸ் ஆஃப் டைடல் எனர்ஜி. அந்த வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, வேவ்ஸை யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதோடைய அட்வான்டேஜஸ் என்னென்ன. ஓகே, ஹியர் tidal energy does not produce any pollution. இந்த tidal energy என்ன பண்ணலையா, எந்த ஒரு பொல்யூஷன்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணலை. And here compared to the others, okay, it does not use any fuel and it does not produce any waste. The fuel யூஸ் பண்ணியும் என்ன பண்ணலை, ப்ரொடியூஸ் பண்ணலை ஒரு எலக்ட்ரிக் எனர்ஜியை, ஜஸ்ட் அந்த வேவ்ஸை யூஸ் பண்ணி தான் எலக்ட்ரிக் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதே சேம் டைம் டூஸ் நாட் ப்ரொடியூஸ் எனி வேஸ்ட்டையும் என்ன பண்ணலை, அந்த டைடல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணலை. ஓகே, அப்போ ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் கண்டிப்பாக இல்லையா. And tides are predictable, so tidal energy can be produced at any time. இந்த டைட்ஸ் வந்து வேவ்ஸோடைய லெவலை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இப்போ வந்துருச்சு இல்லையா. இப்போ நம்ம சுனாமி வருது இல்லைட்டா வேறு எதுனா ஒரு ஹாசஸ் வருதுன்னா என்ன சொல்லலாம், நேச்சுரல் ஹசாஸ் வருதுன்னா என்ன சொல்கிறாங்க, இப்போயே இந்த புயல் வருதுன்னா சொல்கிறாங்க இல்லையா, இந்த எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ எதை வச்சு அதை ப்ரிடிக்ட் பண்ணுறாங்கன்னா சில தேர் ஆவிங்க சம் இன்ஸ்ட்ருமெண்ட் டு மெஷரிங் தி வேவ்ஸ் லெவல். ஓகே, அப்போ அந்த வேவ்ஸ் லெவலில் மெஷர் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கிறதுனால எப்போ வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாமா அந்த எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் ஹியர் வாட்டர் இஸ் டென்சர் தென் தி ஏர் அண்ட் தேர்ஃபோர் can generate the electricity at a lower speed than wind turbine. ஓகேவா, வாட்டர்ன்றது டென்சர் தென் தி ஏர், இந்த ஏரை விட டென்சராக இருக்கும், அதனால they are generate the electricity at a lower speeds than the wind turbine. wind turbine எவ்வளோ lower ஸ்பீடில் தான் என்ன பண்ண முடியுமா எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட். So that's it for tidal energy. So we are complete that solar energy, biogas, shell gas, wind energy and tidal energy. Okay, I hope you have to understand to that. Just copy this homeworks in your class. No need to write any observation, and I gave some of the 1 marks to you. Just write that only. We are complete our today class. This is the remaining topic for our next class. Okay student, thank you.